வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்னைக்கு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்காங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்காங்க. இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பூரி மாவை பசைஞ்சுக்கணும். எனக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சுக்காங்க. சப்பாத்திக்கு தான் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பூரிக்கு டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பசைஞ்சிட்டு இது கூட நான் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி இன்னொரு தடவை பசைஞ்சுக்காங்க. ஆயில் நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. நான் இப்போ பூரிக்கு எண்ணெய் காய வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஒரு தடவை எடுத்து நல்லா பசைஞ்சுக்காங்க. பசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நான் இதை செஞ்சுக்கிறேன். இப்போ பூரி பரப்பிக்கிறலாம். அதுக்கு நான் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் டஸ்ட் பண்ணிக்காங்க கோதுமை மாவை வச்சு. இந்த மாதிரி நல்லா பரப்பிக்காங்க. ரொம்ப தின்னாக பரப்பிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். இப்போ எனக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை பரப்பி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓட்டை எதுவும் விழுந்துடாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுதான் நம்மளுக்கு பூரி வந்து நல்லா எந்திரிச்சு வரும். இப்போது இன்னொரு சைடு பரட்டி போட்டுட்டு அதையும் லைட்டாக டிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போது இந்த பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் காய வச்சிடாதீங்க, அப்புறம் வேகமாகவே கரியிரும். தேவையான அளவு கரெக்டான ஹீட்டில் இருக்கணும். கரெக்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான பூரி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.